ஒருவர் தவறு செய்தால் அவர் நல்ல ஆடையில் இருந்தாலும் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அவர் செய்தது தவறே. அதன் உண்மை தன்மையை அறிந்து நீதி செய்வதே அறம். இது புத்தபெருமான் சொன்ன பொன்மொழி. இதை ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், இலங்கையில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ஒரு சூடான பிரச்சனை புத்தபிக்குவின் பாலியல் சீண்டல்கள். அதுவும் ஒரு வயது முதிர்ந்த புத்தபிக்குவின் இந்த பாலியல் சீண்டல்கள் சிறுவர்களுக்கு எதிராக நடந்தது பெரும் சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது. வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் என்ன பார்க்க போகின்றோம் என்று சொன்னால், இலங்கையில் நடந்து கொண்டிருக்கும் இப்பொழுது அனைவரும் விவாதிக்கும் ஒரு பொருளாக இருக்கும் அந்த பிக்குமாரின் பாலியல் சீண்டல்கள், சேட்டைகள் தான். அது உண்மையாக அவர்கள் செய்தது பிழை என்று நிரூபிக்க வேண்டியது நீதிமன்றம்தான். அதுக்குள் நாங்கள் போக தேவையில்லை. அவர்கள் இவ்வாறு செய்துள்ளனர் என்பது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஒரு ஆய்வின்படி இலங்கையில் கடந்த 3 வருடத்தில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டுள்ளது இந்த புத்த பிக்குகளுக்கு எதிராக. அதுவும் சிறுவர் சம்பந்தமான பாலியல் துஷ்பிரயம் என்ற ரீதியில் இத்தனை வழக்குகள் வந்துள்ளது. ஒரு அமைதியின் மார்க்கம் என்று சொல்லப்படும் புத்த மதத்தில் இருந்து கொண்டு இவர்கள் இவ்வாறு செய்வது அந்த மதத்துக்கு பெரும் கேடு. இந்த புத்த மதம், புத்த தேரர்கள், பிக்குகள் என்றாலே எங்களுக்கு ஒரு ஒவ்வாத பேராகவே இலங்கையில் இருக்கும் பொழுதும் சரி, நாங்கள் இலங்கையை விட்டு வந்தாலும் சரி, எங்களுக்கு மனதில் ஏற்படுவது ஏனென்றால் அவர்களால் அவ்வளவு காயங்களை பட்டவர்கள் ஈழத்தமிழர்கள். உலகத்தில் தனிநபர்களுக்கு சில மத குருக்களை பிடிக்காமல் போகலாம், அவர்களுக்கு அவசரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த இனத்துக்கே ஒரு மதத்தின் மதகுருக்களை, அந்த மதத்தின் தலைவர்களை பிடிக்காமல் போனதென்றால் அது ஈழத்தமிழருக்கு தான். அவ்வளவத்திற்கு மதவாதமும் இனவாதமும் பிடித்த ஒரு மதகுருக்கள் நுழைந்து வாழும் நாடு என்று சொன்னால் அது இலங்கை தான். அவர்கள்தான் இந்த இனவாதத்துக்கு எண்ணெய் விட்டு கொண்டிருக்கும் ஒரு சக்தி என்றே சொல்ல வேண்டும். சிங்கள இனவாதம் தலை தூக்கி நின்று நடனம் ஆடுவதற்கு முக்கியமான காரணிகள் இந்த மதகுருக்கள், பௌத்த மதகுருக்கள் என்பதில் அது அனைவருக்கு அது பொய்யான புனைவான கதை இல்லை. ஒரு சண்டை வருகிறது என்று சொன்னால் முதலாவதாக இவர்கள் இராணுவ தளபதியிலிருந்து அரசு அதிபரிலிருந்து அனைவரும் போய் ஆசி வாங்குவதும், பூஜை செய்வதும், நூல்களை கைகளில் கட்டுவதும், ஏன் அவர்கள் நேரில் ஆயுதங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவதும் நாங்கள் கண்டுள்ளோம். இன்று வரை தமிழர் தாயத்தில் நில ஆக்கிரமிப்புகளும் புத்தர் சிலைகளும் முளைப்பதற்கு பின்னால் முழுகாரணியாக இருப்பதும் இவர்கள்தான் சிங்கள மக்கள் மத்தியில் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு, இங்கு சிங்களவருக்கும் பௌத்தர்களுக்கும் மட்டும்தான் இடம் உண்டு, மற்றவர்களெல்லாம் குடியேறியவர்கள் என்பதை ஒரு கட்டுக்கதைகளின் மூலம் சிங்களவர் மத்தியில் விதைத்து இன துவசத்தை தலை வரை ஏற்றிவிட்டது இவர்கள்தான். ஓகே, இவர்கள் இது சிங்கள பௌத்த நாடு என்று சொல்லி கொண்டு இவர்கள் செய்யும் வேலைகள், சிங்கள மக்களுக்கு இவர்கள் செய்யும் வேலைகள் இப்படியாகத்தான் இருக்கின்றது. சமயத்தில் நாங்கள் செய்தி பார்த்தோம், வெளிநாட்டிலிருந்து புத்த பிக்குகள் போதைப்பொருள் கடத்தி கொண்டு பிடிபட்டிருக்கின்றன. இப்போ பார்த்தால் இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் காணொலியை பார்த்திருப்பீர்கள். இந்த பிக்கு தான் ஒவ்வொரு தமிழரையும் தான் வெட்டுவேன் குத்துவேன் என்று கொக்கரிக்கின்றார். இந்த புத்தபிக்குகளுக்கெல்லாம் என்ன அரசியலில் ஈடுபாடு? இவர்கள் மத குருக்கள் தானே.
மதத்தை பரப்புவதும் மக்களுக்கு நன்மைகளை போதிப்பதுடன் இருப்பதை விட்டுவிட்டு அரசியலிலும் இறங்கி பிள்ளைகளை சீரழிப்பதிலும் இறங்கியுள்ளனர் இந்த புத்த பிக்குகள். நீங்கள் ஒரு துறவியாக வந்தபின் நீங்கள் ஆசைகளை துறந்தவர்களாகத்தானே இருக்க வேண்டும். அதானே புத்தரின் போதனை. ஆசையை துறக்க முடியாதவன் எப்படி புத்தரின் போதனைகளை ஏற்க முடியும்? நீங்கள் ஆசைகள் மீந்தவர் என்றால் துறவரத்தை துறந்துவிட்டு இல்லறத்தில் வந்து சேர்ந்து விடுங்கள், சாதாரண மனிதர்கள் போல். உங்களுக்கு அரசியல் மீதும் காமத்தின் மீதும் ஆசை ஏற்பட்டு விட்டால் நீங்கள் சாதாரண மனிதனான். அதுக்கு பிறகு என்ன நீங்கள் துறவி என்று உங்களை அழைத்து கொள்வது? இது ஏமாற்று வேலை. கடவுளையும் ஏமாற்றுவது, மனிதர்களையும் ஏமாற்றுவது. எந்த சமயத்திலும் இவ்வாறான ஏமாற்றுவாதிகள் இருக்கின்றனர். அது புத்த மதத்தில் மட்டுமில்லை, கிறிஸ்தவத்திலும் இருக்கின்றது, சைவ சமயத்திலும் இருக்கின்றது, இந்து சமயத்திலும் இருக்கிறது, இஸ்லாம் மார்க்கத்திலும் இருக்கின்றது. அனைத்திலும் இந்த கடவுளுக்கு இடையில் தரகர்களாக நிற்பவர்கள் பெரும் மோசடி வேலை செய்பவர்கள் தான். ஜனநாயக நாட்டில் மக்களின் வாக்குகளை வாங்கி தேர்தலில் வென்ற அரசியல்வாதிகள் தேர்தலில் வென்ற பின்பு இந்த மத குருக்களிடம் போய் காலில் விழுந்து ஏதோ உங்களால் தான் எங்களுக்கு வெற்றி ஏற்பட்டது என்பது போல் கால்களில் விழுவதும் ஆசியில் வாங்குவதும் தான் இவர்களை மேன்மேலும் தலையில் கர்வமுற வைத்து நாங்கள்தான் எல்லாம் என்பது போல் ஆட வைக்கின்றது. அது கூடுதலாக நடக்கும் நாடு இலங்கை. என்னதான் நடந்து விட்டாலும் உடனே ஓடி செல்வது அவர்களிடம்தான். வேறு நாட்டு தலைவர்கள் இலங்கைக்கு வந்தாலும் அவர்களை முதலில் இழுத்துக்கொண்டே அவர்களின் காலில் விழுத்துவது தான் இவர்களின் வேலை. இப்படி ஒரு மத தலைவர்களை நாட்டு தலைவர்களை விட மேன்மைப்பட்டவர்களாக காட்டுவது மக்களுக்கு செய்யும் துரோகம்தான். இலங்கை எனும் நாட்டில் அனைத்து தரப்பட்ட மதத்தினரும் வாழ்கின்றனர். ஆனால் இந்த புத்த பிக்குகள்லாம் எல்லாவற்றுக்கும் மேலானவர்கள் போல் காட்டிக்கொண்டு யார் அங்கு வந்தாலும் அவர்களிடம் கூட்டிக்கொண்டே ஆசி வாங்க வைப்பது போன்ற செயற்பாடுகள்தான் இவர்கள் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நாங்கள் தான் இங்கே அதிகாரத்தில் இருக்கின்றோம் என்ற ஒரு மமதையை அவர்களுக்குள் ஏற்படுத்தி விடுகின்றது. இப்படியான நிகழ்வுகளை வரும் காலங்களில் நிறுத்த வேண்டும். நாங்கள் சிறுவர்களாக விளையாடி தேர்ந்த காலத்தில் எங்களுக்குள் பாடிக்கொண்டு தெரிவோம், புத்தம் சரணம் கச்சாமி புத்தட்ட வைத்துக்க ரெண்டாமி என்று சொல்லி. அவ்வளோத்துக்கு எங்களுக்கு அவர்கள் மீது விருப்பம் இருந்தது. அவர்களின் சேட்டைகளையும் அவர்களின் வன்முறைகளையும் பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள். அப்படியே நாங்கள் இல்லத்தை விட்டு புலம்பெயர முற்பட்டவர்களை கொழும்பில் வந்து அடுக்குமாடி தங்கத்தில் இருந்த பொழுது அங்கே மேல் தளத்தில் பெந்த் ஹவுஸ் என்று சொல்லப்படும் மேல் தளத்தில் ஒரு புத்தபிக்கு இருந்தவர். அவரின் லீலைகளை நாங்கள் அன்றே அறிவோம். எங்களை சத்தமாக விளையாடக்கூட விட மாட்டார்கள். பிக்கு பேசுவார், பிக்கு கத்துவார், அது இதுன்னு சொல்லி. ஆனால் பிக்கு அங்கே பிரார்த்தனையும் செய்யவில்லை, தியானமும் செய்யவில்லை. பிக்கு செஞ்சது வேறு வேலைகள். இப்படியான ஆக்கள்லாம் இவர்கள், இந்த பிக்குமார்கள். எது எவ்வாறாயினும் இவர்களின் இந்த தொல்லைகள், சிறார்களுக்கு எதிரான தொல்லைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அது எந்த மத குருவாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அது புத்த மதம் என்றில்லை, எந்த மதத்திலும். இலங்கையில் எல்லா மதத்திலும் இந்த சிறார்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. அனைத்து செய்திகளிலும் அதனை பார்க்கின்றோம். இலங்கையில் மட்டுமில்லை, உலக பரப்பில் எல்லா நாடுகளிலும் இது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்களாகிய நாங்கள்தான் கவனமாக இருக்க வேண்டும். எங்களின் பிள்ளைகளை இவ்வாறான மத குருமார்களுக்கு பக்கத்தில் அணுகுவதை நாங்கள் தான் சரியாக கவனித்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கும் எங்களுக்குமான தொடர்பு தனியாக இருக்க, இடையில் இவர்கள் என்னத்துக்கு, இவர்களுடனான பழக்கம் என்னத்துக்கு என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் நான் இங்கே சொல்கின்றேன். அதுபோக இவர்களின் இந்த நடவடிக்கைகளால் உலக அரங்கில் ஒட்டுமொத்த இலங்கையின் பேரும் தான் நாரடித்து கொண்டு இருக்கின்றது. ஏற்கனவே இவர்கள் போர்க்குற்றவாளிகள், இனவழிப்பு செய்தவர்கள் என்று நாங்கள் உலக பந்தில் இவர்களை எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்க, இவர்களே முன் வந்து இதோ நாங்கள் அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்படியான பாலியல்
குற்றவாளிகளும் தான் என்று சொல்லி தங்களை கொண்டு வந்து முன்வைக்கின்றனர். எவ்வாறு அமைதிப்படை என்று சொல்லி ஐநாவுடன் இணைந்து வேறு நாடுகளில் சென்று இலங்கை படையினர் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டனரோ அதுக்கு இணையானது தான் இதுவும். இவர்களின் இயல்பே இதுதான். தமிழர்களுக்கு எவ்வளவு இன்னல்களை இவர்கள் கொடுத்திருப்பார்கள் என்பது இன்று உலகளவில் இருக்கும் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் புரிய வேண்டும். ஆகவே மக்களே, இங்கே ஒன்றுதான் என்னால் சொல்ல முடியும். பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி வேண்டி கொடுக்க வேண்டும். அதற்கு உடனடியாக இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மதகுருமார்கள் என்ற ரீதியில் பாரபட்சம் பார்க்காமல் அனைத்து குடிமக்களுக்கும் என்ன சட்டம் இருக்கின்றதோ அதன் மூலம்தான் இவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதை இங்கே சொல்லிக் கொள்கின்றேன். அவ்வளவுதான் இந்த காணொளியில் மக்களே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.